ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புலாவ். இது ஒரு ப்ளெயினான புலாவ் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்பவே டேஸ்டான நல்ல வாசனையான இந்த புலாவ் ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இது கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருவோம், ஊறட்டும். இந்த பக்கம் நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு நடுத்தரமான அளவில் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு, 6 பல் பூண்டு சேர்த்து, 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு, இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பால் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு குக்கர் சூடு பண்ணியாச்சு. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, இப்போ ரெண்டுமே நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது புலாவுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம முந்திரி சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இதையே நம்ம 2 பட்டை, 2 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 2 குட்டியான அளவில் பிரியாணி எல்லாம் நான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப்பு வெங்காயம் மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து, 3 பச்சை மிளகாவும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, 1/2 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு நடுத்தர அளவில் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதையும் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுருவோம். தக்காளி வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பொடின்னு எதுவுமே சேர்க்கலை, இந்த மஞ்சள் பொடி மட்டும்தான். இப்போ நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்ததுக்கு நான் 2 கிளாஸ் இந்த தேங்காய் பால் பிழிஞ்சு சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசி தண்ணி வடிச்செடுத்து சேர்த்து இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இதை தண்ணி அதிகமாக கொதிக்கக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துருவோம். ஒரு விசில் வந்தாச்சு. அந்த ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே பொரிச்செடுத்த முந்திரியை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் திரும்பவும் நெய் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம காரத்துக்கு கூட வேறு எந்த காரப்பொடியும் சேர்க்க தேவையில்லை. இந்த மிளகாயே போதும், பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து அரைச்சதே போதும். இந்த பாருங்கள் கொஞ்சம் கூட அடியில் ஒட்டவே இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு அரிசி கூட வீணாகலை. நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்காய் பால் அளவு அவ்வளோ கரெக்டாக இருக்குது. நல்ல உதிராக நல்ல பொல பொலன்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் ஆறின பிறகு இன்னும் நல்லாவே இருக்கும். இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். 4 வீடு தள்ளி கூட இதனோட வாசனை போய் நின்று பேசும். ப்ளெயினான இந்த புலாவு கூட நம்ம சிக்கன் தொக்கு இல்லாட்டி சிக்கன் கிரேவி, உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரைன்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தான்னு சொல்லிட்டு கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி ப்ளெயினான புலாவ் செய்து தரும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் கொஞ்சம் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். முக்கியமாக இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஆப்டான ரெசிபின்னு சொல்லலாம். காரம் இதில் அந்தளவுக்கு சேர்க்காததால் குட்டீஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் ரொம்பவே ஈஸியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த புலாவை செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.